பீகார் மாநிலத்தை சேர்ந்த 14 வயசு சிறுவன் அவர்கிட்ட இந்தியா சிந்தாபாத் தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இந்தியா சிந்தாபாத், அதாவது இந்தியா வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்றாரு. இதுக்கு அடுத்துதான் பத்திரிகையாளர் தன்னுடைய சங்கி புத்தியை காட்டுறாரு. இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. இந்தியாவுக்கு சிந்தாபாத் சரி, அப்போ பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் பாகிஸ்தானுக்கு சிந்தாபாத் தான் அப்படின்னு சொல்லி எதையுமே யோசிக்காம டக்குன்னு அந்த சிறுவன் பதில் சொன்னாரு. நீ படிக்கல, பண்ணி மேய்க்கிற, இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எங்க இருந்து வரீங்க? விண்வெளியில இருந்து வரேன். போடா வீணா போனவங்களா. நான் பீகார். பீகாரா? ஆமா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உங்களுக்கு? உனக்கு இருக்கா? பாகிஸ்தான்ல ஏன் மக்கள் சாவணும், இந்தியால ஏன் மக்கள் சாவணும், எல்லாத்துக்கும் தான் வாழ்றதுக்கு உரிமை இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். உனக்கு வெக்கமா இல்லையாடான்னு கேக்குறாரு. யாரு? இந்த நிருபர் பத்திரிகையாளர் கேக்குறாரு, உனக்கு வெக்கமா இல்லையாடான்னு கேக்குறாரு. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. ஒரு பத்திரிகையாளர் எப்படி ஒரு சின்ன குழந்தைட்டு போய் வெக்கமா இல்லையான்னு கேட்க முடியும்? உன்னை எல்லாம் அமன கட்டையா விட்டு நாயை விட்டு கடிக்க வேணும்டா. இந்தியால வாழ்ந்துகிட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றீங்க? பாகிஸ்தான் அழிக்க வேணாமா நாம? ஏண்டா மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? ஓஹோ, அப்ப உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இத வச்சு பொய்யா செய்தியா போடுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவன் சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க புடிங்கி சாகணும். இந்து முஸ்லிம் வெறுப்ப பரப்பிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இங்க சின்ன பையன் எல்லாம் முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. நான் ஏன் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அத சொல்லுங்க முதல்ல, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன் எல்லாத்துக்கும். நேத்து பிறந்த பசங்கிட்டையும் செருப்படி வாங்குற கட்சிக்கு பேரு இந்த நாட்டுல பிஜேபி. அங்கேயும் மக்கள் இருக்காங்க, இங்கேயும் மக்கள் இருக்காங்க. அங்கேயும் இந்து முஸ்லிம் இருக்காங்க, இங்கேயும் இந்து முஸ்லிம் இருக்காங்க. எல்லாருமே மனுஷங்க தானே, அப்புறம் எதுக்கு அவங்களை கொல்லணும்? எல்லாருக்குமே அவங்க வாழ்றதுக்கான உரிமை இருக்குதானே, அப்புறம் ஏன் அவங்கள கொல்லணும்? இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. அப்ப பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஆமா பண்றேன். ரைட் விடு. அப்போ நீங்க இந்தியன் இல்லையா? நான் இந்தியன் தான். நீங்க அந்த நாட்டையே அழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த நாட்டுல எல்லா இடத்துலயும் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம் தொண்டு பையனுக்கு தெரியுது, எருவு மாடு மாதிரி இருக்கிற உனக்கு தெரியல பாரு. நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன், இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? எனக்கு சொந்தமா அறிவு இருக்கு, போடா. என்ன கோவத்துல இருந்தான அளவு காரிய மூஞ்சில் துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உண்மையாலுமே மானமுள்ள பத்திரிகையாளரா இருந்தா அந்த இடத்தை விட்டு கிளம்பி இருப்பாரு. மானமா எனக்கா? அதெல்லாம் இருக்க வேண்டாம் போய் சொல்லியா? எனக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு. ஏன்டா சொல்லிக்கிட்டு இருக்க? எனவே இந்த பத்திரிகையாளர் என்னதான் டார்கெட் பண்ணாலும் சரி, அந்த பத்திரிகையாளருக்கு மூளையும் கிடையாது, அறிவும் கிடையாது, மானமும் கிடையாது அப்படிங்கறதா அவருடைய கேள்விகள் நமக்கு உணர்த்துதுங்க. ஒன்னா ஆளாவது வளரணும், இல்ல அறிவாவது வளரணும். ரெண்டு வளரலன்னா எப்படி? பகல்காம்ல நடந்த அட்டாக்கு பாகிஸ்தானுடைய பெர்மிஷன் கேட்டுதான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பஹல்காம்ல எவன் உள்ள வந்தான் நீ விசாரிச்சு எவன் அவனுக்கு பணம் கொடுத்தான், ஆயுதங்கள் கொடுத்தான்? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. போர் வேணும், போர் வேணும், எங்களுக்கு போர் வேணும். என் உடம்பு துடிக்குதுயா, இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா? இந்தியானா யாருன்னு காட்டணும், இந்திய ராணுவம் யாருன்னு காட்டணும், பாகிஸ்தானை சும்மா விடக்கூடாது, அழித்து ஒழிச்சிடணும் அப்படின்லாம் இந்த சங்கி கூட்டம் தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க. இந்த 4 பேரு 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானே? நீங்கெல்லாம் இன்னும் சாவலையாடா, உங்க மண்டையில கொலைகிற. நரேந்திர மோடி இது வரைக்கும் கம்யூனல் டிசார்மனி பண்ணாதீங்க, முஸ்லிம்ஸ் டார்கெட் பண்ணாதீங்க, காஷ்மீரிஸ் அட்டாக் பண்ணாதீங்க ஒரு வார்த்தை சொல்ல. காரணம் கேட்காத அரசியல், அவ்வளவுதான். இன்னைக்கு பாகிஸ்தான் ஒரு மோசமான தாக்குதலை இந்தியா மேல நடத்திருக்கு. இதுல ஒரு 16 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க அத்தனை பேருமே இஸ்லாமியர்கள். எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டான தூக்கி போடணும். நம்ம பொறுத்த வரைக்கும் போர் அப்படிங்கிறது வேண்டாம். போரினால அப்பாவி பொதுமக்கள் தான் கொல்லப்படுவாங்க. அதனாலேயே இந்த போர் தேவையற்றது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லி வரோம். உங்களை பத்தி வெறி பிடிச்சவங்க என்ன நினைச்சீங்க? நாங்க பத்திக்கிட்டு சாகணுமா? என்ன தப்பு செஞ்சோம்? சேகர் நீ ஒரு ஹிந்துங்கறத மறந்து பேச. இல்ல இந்து இல்ல. உன் குழந்தைங்க உடம்புல பாதி இஸ்லாம். இல்ல வேணாலும் குழந்தைங்க முஸ்லிமும் இல்ல. ஆனா நாம சொன்னபடியே இன்னைக்கு அப்பாவி பொதுமக்கள், இந்தியாவை சேர்ந்த அப்பாவி இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. குழந்தை நீ நாய்ங்களா? குளத்து வாயில இருக்க அரிசியை கூட நோண்டி நோண்டி திரும்பிக்கிறான். ஏன்டா இப்படி காசு காசுன்னு பிச்சு புடுங்குறீங்க? இதுவே எங்கால பிச்சு எடுத்து பழைக்கலாமே. என் வயிறு இருந்து சொல்றேன்டா, நீட்டி நீட்டி வாங்குறவங்க கையெல்லாம் விளங்காம போகணும். உள்நாட்டுல நம்ம காஷ்மீரிஸ் நிறைய ரிப்போர்ட் வருது. ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் துரத்தப்பட்டிருக்காங்க, விரட்டப்பட்டிருக்காங்க. நீங்க தனியா முஸ்லிம்ஸை புடிச்சு அடிச்சிட்டு இருக்கீங்க. நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. இந்த நாட்டு முஸ்லிம்ஸ்க்கும்
அந்த தீவிரவாத அட்டாக் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். அவன் மதம் பார்த்தலாம் தாக்கல் நடத்தலன்னு சொன்னான். இல்ல அதெல்லாம் இல்ல, இஸ்லாமிய தீவிரவாத சதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னா 16 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல இஸ்லாமியர்கள் தான். இப்ப சொல்லு பாப்போம். ஐயோ இத்தனை இஸ்லாமியர் செத்து போயிட்டாங்களே சொல்லணும்ல, இதை சொல்ல மாட்டான். இதை பத்தி வாயே திறக்க மாட்டான் அந்த செங்கி பைய. ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து இன்னைக்கு ரஜினிகாந்த் சொல்றாரு, ரஜினிகாந்த் போர் வேணுங்கிறாரு, இளையராஜா வேணுங்கிறாரு, எல்லாரும் சிவகார்த்தியன் வேணுங்கிறாங்க, எல்லாருமே போர் வேணும்ன்றாங்க. ஆனா இவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்ல. ஏன் பிரச்சனை வந்தா போலீஸ்காரனும் மிலிட்டரிக்காரனும் தான் சாகணுமா? நீங்க எல்லாரும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு நியூஸ் சேனல்ல மாத்தி பாத்துக்கிட்டு அதை இப்படி பண்ணிருக்கலாம், இதை இப்படி பண்ணிருக்கலாம்னு நொட்டை தான் சொல்லுவீங்களா? எடுத்த உடனே அங்க காஷ்மீர்ல இருக்க மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இவங்க எந்த மக்களை தீவிரவாதிகள் சொன்னாங்களோ அந்த மக்கள் தான் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க. ஒரு சொட்டு கண்ணீர் வரல. இன்னைக்கு ரஜினிலாம் நேற்று பயங்கரமா அறிக்கை விட்டுருந்தார்ல, ஐயோ இன்னைக்கு 16 பேர் இறந்து போயிருக்காங்களே பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலால, ஒரு பதிவை காண ரஜினி போடல. இங்க ஒரு மானகட்ட நடிகர் ஒருத்தர் இருக்கான், ஒரு 50 வருஷமா தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கான இந்த புறம்போக்கு இவனுக்கு ரசிகரா இருக்கணும், செருப்பு கொண்டு அடிக்க வேணாம். நம்மளை பார்த்து தேச விரோதின்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப ஒருத்தம் கூட அதை கண்டிக்கவே இல்லை. சிவகார்த்தியின் போடல. மக்கள் எப்படி போனா உங்களுக்கு என்னங்க? உண்மையிலே தேச விரோதி யாரு, தேச துரோகி யாரு? இந்த கும்பல் தான். இந்த மாதிரி பிச்சைக்கார நாய்கள் எல்லாம் உள்ள தள்ளுங்க. கடந்த காலங்கள்ல எத்தனை போர்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். பக்கத்துல எத்தனை நாடுகள் போர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளவு பொருளாதார இழப்பு ஏற்படும், எவ்வளவு உயிர்கள் இழப்பு ஏற்படும். விலைவாசியில 2 மடங்கு ஏறினோம். 400 ரூபா வித்துது சிலிண்டரு, 1150 ரூபா விலை ஏத்திட்டு பொம்பளைங்க தாலி அறுத்த கட்சி பிஜேபி கட்சி. நீங்க ஒரு கட்சியா? மோடி அவர்கள் அவன் ஒரு கேடிடா. நமக்கு இவ்வளவு கொடுமையான ஒரு நாட்டுல இருக்கோம், வாழ்றோம். என் நாடை நீ வித்துட்டு இருக்க. ஆக எல்லாத்தையும் வித்துட்டு நடுரோட்ல நிக்க வச்சு உங்களை சுரண்டி கொள்ளையடித்து மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் இந்த நாட்டை துண்டாக்கி கேவலப்படுத்துவதற்கு பிஜேபி என்ற ஒரு கட்சி இருக்கிறது. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.